Hey guys, welcome back to our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பானிபூரி வேறு, மசாலா பூரி வேறு, ரெண்டும் ஒன்றும் இல்லை, வேறு வேறு. ஸோ அந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மசாலா பூரியை விட பானிபூரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பானிபூரி ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பானிபூரி பேஸ் பானிபூரி எடுத்திருக்கேன். அது பாருங்கள், நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த பானிபூரி தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பேஸ் பானிபூரி எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் புதினா எடுத்திருக்கேன், லைட்டாக வாடி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது வந்து நம்ம அதுதான் உள்ள ஸ்டஃப் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்லதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், ரொம்பலாம் அரைப்படாதீங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம், அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த திப்பி திப்பியை வேணால் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்குல்ல, அது வடிகட்டுறதுனால வடிகட்டிக்கோங்க. அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கப் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணாதீங்க, தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த திப்பி திப்பியாக இருக்கிறத வடிகட்டவே இல்லை, நான் அப்படியே தான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா வடிகட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் தெரியும், அதனால தான் நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம பச்சை மிளகாய் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் ரொம்ப தெரியாது. உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாய் அதிகமாக ஆட் பண்ணி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி விட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரெடிமேட் பானிபூரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பானிபூரியை நான் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும்.
ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பானிபூரி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கனால நான் 2-3 போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கணுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நிறைய போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு உப்பி வரலன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உப்பியே வராது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க வேணான்னு சொல்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உப்பி வரணும். நல்லா அதுவே உப்பி அதுவே திரும்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா நிறைய எண்ணெயும் குடிக்கும். அந்த சமயம் உப்பியும் வராது. இன்னும் நல்லா ஹீட்டாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் நிறையவும் போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய போட்டோன்னா நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ ஒன்று உப்பும் ஒன்று உப்பாது. அதனால தான் நான் ஒரு 3, 4, 5 அந்த மாதிரி போட்டு எடுக்க சொன்னேன். பாருங்கள் நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்படி எல்லாமே உப்பி வந்திருக்கு. எனக்கும் 1-2 உப்பி வராமல் தான் இருக்குது. அது நான் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டதுனால தான் அந்த மாதிரி வந்திருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு 3 விசில் விட்டு நல்லா மை மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது தோல் உரித்து எடுத்துக்கலாம். சூடான தண்ணியை ஊற்றிட்டு பச்சை தண்ணி பிடிச்சி அப்புறமா தோல் உரிச்சிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம். இப்போ நான் எல்லாமே தோல் உரித்து எடுத்துட்டேன். இது நல்லா இப்படி கையாலேயே நல்லா போட்டு விட்டுக்கோங்க. எவ்வளோ மை மாதிரி இருக்குது பாருங்கள். நசுக்குனாலே வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்போக் வச்சு கூட ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்போக் வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்குல வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்பவும் ஸ்டஃப் பண்ணால் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு, ரசம், அப்புறம் வெங்காயம் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பூரியும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பூரி எடுத்து இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். ஒரு பூரி எடுத்து இப்படி இந்த கையை வச்சு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து பூரிக்குள்ளே வச்சுக்கோங்க.
ரொம்ப வைக்காதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. டேஸ்ட் அப்புறம் பூரியே மொறுமொறுப்பே தெரியாமல் போயிடும். இது வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறி போன மாதிரி இருக்கும். ஒரு 5 ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். அப்புறமா ஒரு பீஸ் வெங்காயம் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரசத்தில் டிப் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.